நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினெட்டு 7/2015 ஆடி 2ஆம் தேதி சனிக்கிழமை. துதிகை திதி காலை 9:28 வரை, பின்பு திருத்திகை. ஆயில நட்சத்திரம் இரவு 7:29 வரை, பின்பு மக நட்சத்திரம். மரண யோகமானது இரவு 7:29 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 3லும் 5ல் குருவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் உள்ளது. ரிஷப ராசி நேயர்களே, சூரியனும் சந்திரனும் 3ல் இருப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளை குறைத்து கொண்டு எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. சுக்கிரன் 3ல் இருப்பது சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதனால் நிதானமாக செயல்படுவது மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களால் இந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனும் சந்திரனும் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாயும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் மூலமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கூட தக்க சமயத்தில் கிடைத்து ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பதால் சுபிட்சங்கள் பல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சிலருக்கு ஒரு நல்ல பதவி ஒன்று கிடைப்பதற்கான சூழலானது இன்றைய நாளில் உள்ளது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். தாராள தன வரவுகள் உண்டாகும். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். குடும்பத்தில் கூட ஒற்றுமை அதிகரித்து நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் அமையப்பெற்று 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் கடந்த கால சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக குறைந்து சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். உங்கள் மீது இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் முழுமையாக விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது நல்ல அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத குழப்பங்களால் மன உடைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, சுபகாரியங்களை தள்ளி போடுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே,
செவ்வாயானவர் 6இல் அமையப்பெற்று 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக எதிலும் தெம்போடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலானது உண்டாகும். கடந்த கால மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கும்பராசினியர்களே, குருவானவர் சமசப்தம ஸ்தானத்தில் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது, 6ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பது அனுகூலமான பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. மீன ராசினியர்கள், உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் அமையப்பெற்று 6இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பும், இருக்கக்கூடிய எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல திருமண வாழ்க்கை பற்றி பேசி வருகிறேன். இந்த திருமண வாழ்க்கையில் பொருத்தம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக பார்க்கும்போது ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட வரன் பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் அந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். பிறக்கின்ற போது இருக்கக்கூடிய ஜாதகமானது வலுவாக அமையப்பெற்று கிரகங்கள் பலமாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு திருமணம் செய்கின்ற பொழுது எந்த வரனை பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் தோஷங்கள் அமையப்பட்டு விட்டால் அந்த தோஷங்களால் மன வாழ்க்கை என்பது பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக மக்களிடம் பார்க்கின்ற பொழுது பொருத்தங்கள் பார்க்கின்ற போது நட்சத்திர பொருத்தங்களை பார்க்கிறார்கள். நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் பார்க்கக்கூடாது. நட்சத்திர பொருத்தத்திலே சில முக்கியமான பொருத்தங்கள் இருக்கிறது. ஜாதகத்தையும் முக்கியமாக பார்க்கணும். 2 பேர் ஜாதகத்தையும் பார்க்கணும். 2 பேர் ஜாதகக்கூடிய கிரக அமைப்புகளையும் தெளிவாக பார்க்கணும். இதனை பற்றிலாம் வருகின்ற நாட்களில் தெளிவாக பேச உள்ளேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.